வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த 2025ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எந்நேரமும் ஏதோ இந்த கண்ணன் தேவன் டீ குடித்தா மாதிரி துருன்னு ஏதாச்சும் ஒரு வேலையிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஏதாச்சும் ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எந்நேரமும் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இவங்க வாயிலிருந்து வராது. இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எவ்வளோ தான் கோவம் வந்தாலும், ஆனால் இவங்களுக்கு டக்குன்னு கோவம் வரும். ஆனால் இவங்க எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி வெளியில் காட்ட மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே டீல் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைனா சுய புத்தி இருக்கணுன்ற ஒரு பழமொழி இருக்குது. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் சொல் புத்தியை ஏற்றுக்கக்கூடிய ஆள் அப்படின்றது இவங்க கிடையாது, சுய புத்திக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்களே தவிர அடுத்தவங்களுடைய ஆலோசனையை ஏற்று நடக்கக்கூடிய இடத்துல இந்த ராசிக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் தீர ஆராயாமல் இறங்க மாட்டாங்க, முதலீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செலவையும் தீர யோசித்து காலத்துக்கும் அந்த செலவு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தீர்க்கமாக முடிவுக்கு அப்புறம்தான் இவங்க அந்த செலவை செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பல நேரங்களில் மற்றவங்களோட பேசலை, மற்றவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய கருத்துக்களை திணிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குரு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி குருவானவர் ஜென்மத்தில் வர இருக்காரு, அதாவது உங்கள் ராசியில் வர இருக்காரு. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பார்த்திங்கன்னா 5, 7, 9ஆம் பாவங்களை பார்வை செய்வார். ஸோ அப்போது இது நன்மையா தீமையா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம், ஒரு எதுலேயும் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படி இருக்கும்னு சொல்லலாம். சிலருக்கு ஒரு அவமானம், சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் என்ன தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சில உங்களை கடந்து போனாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கிறார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா உங்களுடைய 5ஆம் பார்வையாக இந்த குருவானவர் உங்களுடைய புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் வளர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்ற வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும். நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால மனைவி அப்படின்றவங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டடாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கனாலே திருமணத்திற்கு பிறகு தான் ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படின்றதே இவங்களுக்கு வரும். ஆலய வழிபாடு அப்படின்றதே திருமணத்திற்கு பிறகு தான் இவங்க மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனைவி ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும், மனைவி ரீதியான நற்பலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனைவி உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மன ரீதியாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் பாவகம் அப்படின்றது தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த தொழில் கூட்டாளிகள் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, தொழில் கூட்டாளியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ சமநிலையோடு மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு வர்றப்போ வாடிக்கையாளர்களோட நேரடி தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வாடிக்கையாளர்கள் அப்படின்றது உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வாடிக்கையாளர்களோட கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
ஸோ வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. நிச்சயமாக வாடிக்கையாளர்கள் மூலியமாக நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த குரு அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுலேயும் இந்த பெரிய மனிதர்கள் அப்படின்னு வரப்போ உங்களுடைய கருத்துக்கு ஒத்து போகக்கூடிய பெரிய மனிதர்களுடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் என் வழி தனி வழி அப்படின்னு தன் சுய சிந்தனையிலே செயல்படக்கூடிய நபர்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சிந்தனையோட ஒத்து போகக்கூடிய பெரிய மனிதர்களுடைய நட்பு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்றது நடக்குமா, நடைபெறுமா? ஏன்னா இந்த ஜென்ம குரு உள்ள காலத்தில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டால், இந்த ஜென்ம குரு அப்படின்னு வரப்போ இதுக்கான குரு பலன் அப்படின்றது இல்லை. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் திருமணத்திற்கான தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணம் அமைத்து கொள்ளலாம். அதே மாதிரி வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் குரு பலன் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக திருமணம் அப்படின்றது செய்யலாம். ஸோ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் பாவத்தையும் இந்த குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் மனதளவில் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறு குழப்பம், ஒரு பயம் அந்த திருமணத்தின் போது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரப்போ ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, முயற்சி செய்கிறோம் அப்படின்றப்போ இந்த 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதற்கான சிறு வைத்திய செலவுகளோ இல்லை நேர்த்தி கடன்களோ செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியில் சேர்ந்த மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் கல்வி அப்படின்னாலே இவங்களுக்கு கல்வி அறிவு அப்படின்றத காட்டிலும் அனுபவ அறிவையே பாடமாக எடுத்துக்கக்கூடியவங்க. நிச்சயமாக இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த கல்வி நிச்சயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பாவங்களை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நல்லாவே இருக்கும். ஏதாச்சும் உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்பப்போ வந்தால் கூட அதை ஒரு தொந்தரவாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டீங்கன்னே சொல்லலாம். நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானமாக இந்த மகர ராசி வருது. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு 5, 9ஆம் பாவங்களை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால குரு பயிற்சியில் இந்த முழங்கால் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழில் அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு 5, 9ஆம் பாவங்களை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால தொழில் ரீதியான ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ தொழிலில் வருமானம் திருப்திகரமானதாக இருக்கும். இருந்தாலும் முழு நேரமாக தொழிலில் உங்களுக்கு ஈடுபாடுன்றது இந்த எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். மனைவி பிள்ளைகளோட பொழுத கழிப்பீங்க. சரி, ஆலய பணிகள் அறப்பணிகள் செய்வதற்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால ஆன்மீக அறப்பணிகளுக்கும் நேரம் ஒதுக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த குறிப்பிட்ட சில காலத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு மாத பலன்கள்லையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.